வணக்கம். ஆன்மீக செய்திகள் வாசிப்பது மீனாட்சி அழகப்பன். ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் வருடத்தில் ஒரு நாள் லுங்கி அணிந்து காட்சி தருகிறார். பெருமாளுடைய 7வது மனைவியாக ஒரு இஸ்லாமிய இளவரசி இருக்கிறாங்க. இந்த அதிசயத்தின் வரலாறு பார்த்தா பக்திக்கு மதம் கிடையாது என்பதுதான். 1310ஆம் ஆண்டு ஸ்ரீரங்கத்தில் முகலாய படையெடுப்பின் போது ஸ்ரீரங்கத்தில் உள்ள சிலைகள் அனைத்தும் கொண்டு செல்லப்பட்டன. அப்போது பெருமாள் சிலை, உற்சவ சிலை டெல்லிக்கு கொண்டு போகப்பட்டது. அப்போது சுல்தானோட மகளாக சுரதானி என்ற இளவரசி இருந்தாள். அவளுக்கு பெருமாளின் மேல் இருந்த ஈர்ப்பின் காரணமாக அவளுக்கு சிலையாக தெரியவில்லை. கணவனாக எண்ணி அவரை வழிபடத் தொடங்கினாள். நாட்கள் கடந்தன. ஸ்ரீரங்கத்தில் உள்ள அர்ச்சகர்கள் பல முயற்சிகளுக்கு பிறகு பெருமாள் சிலையை ஸ்ரீரங்கத்திற்கு கொண்டு வந்தனர். ஆனால் சுரதானியால் பெருமாளுடைய பிரிவை தாங்க முடியவில்லை. அதனால் நீண்ட பயணமாக ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்கிறார். அங்கு அரங்கனை பார்த்ததும் கண்ணீர் மல்க பக்தி பரவசத்துடன் வழிபடுகிறாள். பெருமாள் அவளுடைய உண்மையான பக்தியின் பொருட்டு அவளை தன்னுடன் சேர்த்து கொண்டார். அடுத்த கணமே சுரதானி அரங்கனின் திருவடியை அடைந்தாள். அடுத்த நாள் அர்ச்சகரின் கனவில் பெருமாள் தோன்றி சுரதானியை மனைவியாக ஏற்றுக்கொண்டதாக சொல்கிறார். இன்று முதல் தனி சன்னதி கொண்டு அவளை வழிபட வேண்டும் என்று சொன்னதாகவும், அதனால் தனி சன்னதி 700 வருடமாக ஒரு இந்து கோவிலில் இஸ்லாமிய பெண் வழிபடப்படுகிறாள் என்பது மிகுந்த சிறப்பு. இந்த சுரதானி இளவரசிதான் துலுக்க நாச்சியாராக போற்றப்படுகிறார். அது மட்டுமில்லாமல் இன்னமும் ரொட்டியும் வெண்ணையும் வட இந்திய முறைப்படி நெய்வேத்தியம் படைக்கப்படுகிறது. துலுக்க நாச்சியாரின் அன்புக்காக பெருமாள் ஒரு நாள் மட்டும் லுங்கி அணிந்து காட்சி தருகிறார். நன்றி.